அந்த கடகத்திற்கு ஆதிக்கமான சந்திர பகவான் மகரத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் இவர்களுக்கு மகர ராசி, தாயினுடைய முழு பொறுப்பையும் முழு சுமையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை மகர ராசிக்காரர்களுக்கு தள்ளப்படும். அந்த அம்மா 3 பிள்ளை பிறந்திருந்தாலும் மகர ராசிக்கார பிள்ளைய வந்து ஏதோ அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ராசி மேல அந்த சந்திரன் அமர்ந்து இந்த மகர ராசிக்கு அந்த சந்திரன் பாதகாதிபதியாக வர்றதுனால பிரச்சனையை தூக்கி தலையில தூக்கி வச்சுக்கிட்ட மாதிரி என்னதான் அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாலும் நல்ல பேர் கிடைக்காது. என்னதான் அம்மாவுக்கு வந்து பணிவிடை செய்தாலும் அது ஒரு மன திருப்தி அவர்களுக்கு ஏற்படாது. இது ஒரு பிரச்சனையை அவர்கள் சந்திப்பார்கள். அடுத்து இந்த புதன் பகவானுடைய நட்சத்திரத்துல கேட்டை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் மகர ராசிக்கு விருச்சகம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 11ஆம் இடம், அதற்கு பேர் பாதகஸ்தானம். அந்த இடத்துல செவ்வாயினுடைய வீட்டில் 4 பாதங்களும் வந்து உட்கார்ந்துருக்கு. இயற்கையிலேயே மகர ராசிக்கு சனி பகவானுக்கும் செவ்வாய்க்கும் பகைன்னு சொல்றாங்க. சகோதர காரகனுடைய வீட்டில் போய் 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரம். ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களும் தனக்கு மேல் பிறந்த மூத்த சகோதரர்களால் மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு ஆளாகிறாங்க.